அனைவருக்கும் வணக்கம். இந்த இருதய அடைப்புன்றதுங்க, கண்டிப்பா இவங்களாகவே உருவாக்கப்பட்டதே தவிர, அடைப்புக்கள் கண்டிப்பா கிடையாது. இது பலகீனமாகும். அதுக்கு நம்ம மலச்சிக்கல் இல்லாம பார்க்கணும். நல்லா தூங்கணும். எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? அ உயிருக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சொல்றோமே, நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுட்டா எதுக்கு நம்ம பயப்படணும்? யாருக்குமே பயப்பட தேவையில்ல. அதனால தினமும் 3 வேளை சாப்பிடுறோம். ஒரு வேளை யோகா செய்யுங்களேன். உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஐயா எல்லாம் பாருங்க. டெய்லி யோகா செய்றோம். எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்குறோம். ஆரோக்கியமா இருக்கிறோம். ஏன் நீங்க செய்தா என்ன தேஞ்சா போறீங்க? யோகாவும் செய்யக்கூடாது. அ அ எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா உடம்பு நல்லா இருக்கணும்னா எப்படி நல்லா ஆனா நல்லா சாப்பிடணும். நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடணும். நல்லா தூங்கணும். அ எதுவுமே செய்யக்கூடாது. எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? உடம்பு நல்லா இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் வேலை குடுக்கணும். உடம்புக்கு வேலை குடுக்கணும். சரி. அதெல்லாம் எடுத்துங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. அ ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிருங்க. கழுவிட்டு, அந்த வாழைக்காய சின்ன சின்னதா குட்டி குட்டியா தோலோட அப்படியே நறுக்குங்க. கல்கண்டு மாரி நறுக்குங்க. தோலோட நறுக்கோணும். அ நறுக்கிட்டு, தேங்காய் எண்ணெய் ஒரு 50 எம்எல் நல்லா ஊத்தி கலக்கி, அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காலையில வெறும் வயித்துல சாப்பிடுங்க. நல்லா மென்னு நல்லா முழுங்குங்க. இருதயம் சும்மா அப்பா நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல நேத்திக்கு, அது ஒரு 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையில ஒரு 5 குறுமிளகு, அ ஒரே ஒரு 2 கல்லுப்பு வச்சு நல்லா போட்டு நல்லா மென்னு அத முழுங்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு இதை செய்யுங்க, ஒரு நாளைக்கு அதை செய்யுங்க. உங்க இருதயம் நல்லா வேலை செய்யும். இருதயத்துக்கு இதான் மருந்து. அ வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்.